ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து ஜூலை 16ல இருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குங்க. இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், ஏகாதசி திதியில பிறக்குதுங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் வந்து 30, 31 ஜூலை 30, 31ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்குது. இந்த நாளில் சந்திராஷ்டமம் அன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் வந்து முக்கியமான புது முடிவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொறுமையும் நிதானத்தையும் கையாள வேண்டியது மிக மிக அவசியமானதுங்க. இந்த மாதம் ஆடி மாதம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம்தான். தொழிலில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள், அதாவது 11ஆம் அதிபதி 10ல் இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம், அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு தொழிலில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொழிலில் நல்லா நடக்கும். உத்தியோகத்துலேயும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நல்ல வருமானம், எதிர்பாராத வகையில் திடீர்னு ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த 2-7 செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்குது. பொதுவாகவே இந்த அஷ்டமத்தில் இருக்கும்போது அது வந்து என்னென்னா கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன்னா 2-7 மாரகாதிபதி, அவர் அஷ்டமத்தில் இருக்கார். அதனால் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பேசக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க கிட்டலாம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக அவங்க எதுக்கு எந்த விஷயத்த பேசுகிறாங்க. பொதுவாகவே துலா ராசிக்காரங்க ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்கனாலே ஈஸியாக நீங்கள் எடை போட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க மைண்டு என்ன மைண்டில் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, என்ன காரியத்தை சாதிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்கங்கிற கேப்சர் பண்ணுறதுல முதல் ராசி வந்து துலா ராசி தான். உங்களை மாதிரி மற்றவங்களை புரிஞ்சிக்கக்கூடியது, ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள் வேறு யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமான ஆள்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான ஒரு காரியம் இல்லை. முக்கியமாக சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற மாட்டாங்க. உங்களையே ஏமாற்றக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரிந்த உங்களுடைய நீங்கள் யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவங்க தான் உங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். எப்படி கவனமாக இருக்கிறது அப்படின்னா, கோச்சாரத்தில் புதனும் சனியும் பார்க்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது இவங்களா இப்படி பேசுவாங்க அப்படின்னு. அதனால் மன ரீதியான கஷ்டங்கள் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா கடந்து வரத்துக்கு நீங்கள் பார்க்கணும். துளாராசி வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பொதுவாகவே நீங்கள் அதிகமாக உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, அந்த விஷயங்களை யாருக்காக பண்ணுறீங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். உங்களுடைய ஃபேமிலிக்காகத்தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். துளாராசிக்கு 2-7 அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவிக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா 2-7 செவ்வாய் வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம். நீங்கள் உத்தியோகத்துக்காக வேலைன்னு அலையிறீங்க, தொழில்னு அலையிறீங்க. அது எல்லாமே உங்கள் குடும்பத்துக்காக. அப்போது அந்த குடும்பத்துக்காகவும் நீங்கள் டைம் ஒதுக்க பழகிக்கங்க. உங்களுடைய கனிவான பேச்சு, அதாவது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப வந்து உங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு வெளிப்படுத்தணும். அதெல்லாம் வந்து இந்த மாதம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக வராரு. அதில் வந்து சனியோட வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. வக்ரச்சனி அது போக 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குது. அதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை என்ன செய்யணும், மாற்றி புகழ்ந்துக்கணும். சண்டை போடக்கூடாது. குறை சொல்றதுல 1ஆம் நம்பராக இருப்பீங்க. ஈஸியாக குறைய கண்டுபிடிக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. அதாவது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய தப்பு ஈஸியாக நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிடுவீங்க, இவங்க இந்த தப்பு செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வக்ரமாக இருக்குது சனி. அந்த வக்ர சனி என்ன செய்யும் அப்படின்னா, உங்களோட வார்த்தைகளில் வந்து விளையாடும். முக்கியமாக சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களோட உத்தியோகத்திலேயோ அல்லது உங்களுக்கு தொழிலையோ இப்போ பிரச்சனைகள் வராது. நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் தான் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியிடையே அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சகோதர வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குது. முக்கியமா ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஏதாவது திடீர்னு சர்ஜரி ஆகுறதுக்கு உண்டானது, அது மாரி வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பு மட்டும் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நெனச்சு நல்லா படிங்க. இயற்கையாவே உங்களுக்கு படிப்பு நல்லா வந்துரும். கலை ஆர்வமும் இருக்கு. அதுலலாம் நல்ல மாற்றம், முன்னேற்றங்கள்லாம் உண்டு. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதத்துல வந்து வக்ரச்சனியோடைய பார்வை வந்து புதனுக்கு இருக்கு. இத ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்டின்னா, ஈஸியா உங்களுக்கு ஒருத்தங்கள புடிச்சிருச்சுன்னா, அவங்களுக்காக நீங்க எத வேணா செய்வீங்க. ஈஸியாவும் நம்புவீங்க. அவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். அதனால ரொம்ப உஷாரா இருந்துக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்றேன். அதே மாரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸு இது மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்துக்கணும். முக்காவாசி இந்த மாசம் வந்து உங்க வீட்ல பிரச்சனை வரக்கூடாது அப்டின்னா, ரொம்ப அமைதியாவும், பொறுமையாவும், நிதானமாவும் நீங்க போறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் இது உங்களுக்கு எக்கனாமிக்கலா நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த பாகப் பிரிவினைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். உயில் சொத்துக்கள்லாம் திடீர்னு வந்து சேரும். தாத்தா வழி சொத்துக்கள், பாட்டி வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயாருடைய உடல்நிலையும், தந்தையாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.